மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீடலே. எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் கீதையோட ஒரு முக்கியமான ரகசியத்தை பார்த்தோம். இப்போது நம்ம பகவத்கீதை பயணத்தில் கீதையோட முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். விஷாதம்னா என்ன? கவலை, மனக்குழப்பம். ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோக்கு வந்த மனக்குழப்பம் தான் கீதை ஆரம்பிக்கிறதுக்கே காரணமாக இருந்தது. மகாபாரத போர் ஆரம்பிக்க போகுது. கண்ணு தெரியாத திருதராஷ்டிர மகாராஜா தன்னுடைய அட்வைசர் யாரு? சஞ்சயன் கிட்ட கேட்குறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. அதாவது தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் போர் செய்யறதுக்கு ஆர்வமாக என்னுடைய மக்களும், அதாவது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களும் என்ன செய்கின்றார்கள் சஞ்சயான்னு கேட்குறாரு. இது ஒரு முக்கியமான விஷயங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். திருதராஷ்டிரர் மாமகா பாண்டவாஸ்சைவ, அதாவது எம் பசங்க அப்படின்னு கௌரவர்களை சொல்றாரு. ஆனால் பாண்டவர்களை வெறும் பாண்டவர்கள்னு தான் சொல்றாரு. இது நம்ம ஒரு குடும்ப கூட்டத்தில் நம்ம பசங்க ஒரு பக்கமும் மற்றவங்கன்னு இன்னொரு பக்கமும் பேசுகிற மாதிரி தான். ஒரு சின்ன பாகுபாடு தான் பெரிய போருக்கே முதல் விதையாக மாறி இருக்கு. ஒரு குருக்ஷேத்திரத்தை தர்மக்ஷேத்திரன்னு சொல்கிறாங்க. அதாவது தர்ம பூமி. இது வெறும் போர்க்களம் இல்லைங்க, நம்ம மனசு தான். அதாவது குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு முக்கியமான சூழ்நிலையில் நியாயமாக நடக்கலாமா இல்லை சுயலாபத்துக்காக தப்பு பண்ணலாமா, இப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தினமும் நடக்கிற சண்டை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம மனசில் நடக்கிற குருக்ஷேத்திரம். சரி, கண்ணு தெரியாத திருதராஷ்டிரருக்கு போர்க்களத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சஞ்சயன் அப்படியே லைவாக சொல்கிறான். மகாபாரதத்தை எழுதிய மகரிஷி, அதாவது இயற்றிய மகரிஷி வியாசர் தான் திருதராஷ்டிரருக்காக சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டி அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுக்குறாரு. இது இப்போ இருக்கிற மாதிரி ட்ரோன் கேமரா மூலமாக பார்க்குற மாதிரி இல்லை. அந்த கேமராவுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. ஆனால் சஞ்சயனோட திவ்ய திருஷ்டி போர்க்களத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும், யார் மனசில் என்ன ஓடினாலும் அது அப்படியே திருதராஷ்டிரருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சூப்பர் பவர். அந்த மாதிரி இந்த திவ்ய திருஷ்டி மூலமாக தான் கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு உரையாடலும் நம்ம கிட்ட சேர்ந்துருக்கு. அதனால ஒரு பெரிய வரம் தானே. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை அணுகும் போது, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை அணுகுகிற பொழுது இது எனக்கு என்ன லாபம்னு மட்டும் யோசிக்காம இது நியாயமா தர்மமானு பார்க்கணும். நம்மளோட பற்று சார்பு இதெல்லாம் நம்மளை சரியான முடிவெடுக்காம தடுத்துடக்கூடாது. இதில் முதல் ஸ்லோகம் தான் கீதை ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அர்ஜுனன் எப்படி போர்க்களத்துக்குள்ளே வர்றான், கிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்குறான், அப்புறம் அவன் மனசில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.